வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடந்த வாரம் லண்டனில் பேசப்பட்ட செய்திகள் பற்றி பார்க்க போகிறோம். வெஸ்ட் மிட்லாண்ட்ஸில் அதிர்ச்சியான ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. 11 வயது குழந்தைகள் வரை அங்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் பல தகவல்கள் வெளியாகி இருந்தது. அது தொடர்பான செய்திகள் கடந்த வாரம் வைரலாகி இருந்தது. இங்கிலாந்தின் வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் பகுதியில் சிறுவர்கள் பாதுகாப்பு குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பும் வகையில் புதிய தகவல்கள் வெளியாகி இருந்ததாக சொல்லியிருந்தார்கள். ஹை ஸ்ட்ரீட் மினி மார்க்கெட்டில் 11 வயது குழந்தைகள் வரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி இருக்கலாம் என்ற தகவலை BBC செய்தி நிறுவனம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருந்தது. டட்லி கவுன்சிலின் உளவுத்துறை ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்ட இந்த தகவல்கள் கடந்த 10 ஆண்டுகளாக பல முறை போலீஸ் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பகிரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 2019 முதல் 2024 வரை தயாரிக்கப்பட்ட நுண்ணறிவு அறிக்கைகளில் குழந்தைகளுக்கு மது, போதைப்பொருள் மற்றும் சிகரெட் வழங்கப்பட்டு பின்னர் அவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் இந்த செய்திகளில் வெளியிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து கடந்த வாரத்தில் ஈரான் போரின் எதிரொலியாக பிரித்தானியாவிலும் உணவுப் பொருட்களின் விலை உயரும் அபாயம் இருக்கின்றது அப்படியென்றவாறான செய்திகள் வெளியாகி இருந்தது. விவசாயிகள் சங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் காரணமாக பிரித்தானியாவில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் அப்படி என்று சொல்லியிருக்கின்றது தேசிய விவசாயிகள் சங்கம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதலால் ஹார்மோஸ் நீரிணை கடந்த 3 வாரங்களாக மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் மற்றும் உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இது விவசாய உற்பத்தி செலவை நேரடியாக பாதித்துள்ளதால் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் சங்கம் மேலும் தெரிவித்திருந்தது. இதுவும் ஒரு பரபரப்பான செய்தியாக கடந்த வாரத்தில் லண்டனை பொறுத்தவரைக்கும் காணப்பட்டது. தொடர்ந்து இங்கிலாந்தை பொறுத்தவரைக்கும் தனியார் மருத்துவ சேவையை மக்கள் அதிகம் நாடுவதாகவும் இதனால் தேசிய சுகாதார சேவையின் பணிச்சுமை அதிகரிப்பதாகவும் செய்தி வெளியாகி இருந்தது. இங்கிலாந்தில் தேசிய சுகாதார சேவையின் நீண்ட காத்திருப்பு நேரத்தை தவிர்க்க மக்கள் அதிகளவில் தனியார் மருத்துவத்துறையை நாடுகிறார்களாம். 2 அடுக்கு சுகாதார முறை உருவாகி வருவதாக நோயாளிகளின் கண்காணிப்பு அமைப்பான ஹெல்த் வாட்ச் இங்கிலாந்து எச்சரித்திருக்கிறது. கடந்த ஆண்டின் 16% மக்கள் தனியார் மருத்துவத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த 9% விட அதிகமாகிறது. தனியார் சிகிச்சையை தேர்ந்தெடுத்த 10 பேரில் 4 பேர் NHSஇன் நீண்ட காத்திருப்பு நேரத்தையே முக்கிய காரணமாகவும் கூறியிருக்கிறார்கள். இதேபோன்று வேல்ஸ் மக்களை அந்நியர்கள் என விமர்சித்த நைஜல் ஃபரேஜுக்கு அரசியல் கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தது. இதுவும் கடந்த வாரத்தில் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான ஒரு செய்தியாக வலம் வந்திருந்தது. பிரித்தானியாவின் ரீஃபார்ம் UK கட்சி தலைவர் நைஜல் ஃபரேஜ் வேல்ஸ் மக்களை அந்நிய மொழி பேசுபவர்கள் அப்படி என்று குறிப்பிட்டது பெரும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. பிரபலங்கள் கட்டணம் பெற்றுக்கொண்டு வாழ்த்து செய்திகளை பதிவு செய்யும் கேமியோ தளம் வழியாக இவர் வெளியிட்ட காணொளி ஒன்றே இந்த சர்ச்சைக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஒரு திருமண விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் போனது குறித்து பேசிய அவர், அந்த விழாவிற்கு வந்திருந்த விருந்தினர்களில் பாதி பேர் வேல்ஸ் மக்கள், அத்தனை அந்நிய மொழி பேசுபவர்கள் மத்தியில் என்ன நடக்குமோ என்று எனக்கு தெரியவில்லை என்று கிண்டலாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் தான் ஃபரேஜின் இந்த கருத்து வேல்ஸின் அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளினதும் கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது. தொடர்ந்து பிரித்தானியாவின் முதன்மை சுற்றுலா தலமாக லண்டன் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் சாதனை படைத்திருக்கிறது. இதுவும் லண்டனை பொறுத்தவரைக்கும் கடந்த வாரத்தில் ஒரு வரலாற்று பதிவாக பதிவாகி இருக்கிறது. பிரித்தானியாவின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களின் பட்டியலில் லண்டன் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் முதலிடத்தை பிடித்து புதிய சாதனை படைத்துள்ளது. 2025 ஆண்டில் பிரித்தானியாவின் அதிக பார்வையாளர்களை கவர்ந்த சுற்றுலா தலமாக லண்டனின் சவுத் ஹென்சிங்டனில் உள்ள இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் உருவெடுத்திருக்கிறது. கடந்த 12 மாதங்களில் சுமார்
7.1 மில்லியன் மக்கள் இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட வந்திருக்கிறார்கள். இது முந்தைய ஆண்டை விட 13% அதிக வளர்ச்சி அப்படி என்றும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதுவும் லண்டனில் கடந்த வாரத்தில் ஒரு முக்கியமான செய்தியாக வலம் வந்திருந்தது. இவைதான் கடந்த வாரத்தில் லண்டனை பொறுத்தவரைக்கும் அதிக மக்களால் கவனிக்கப்பட்ட செய்திகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த வாரம் சந்திக்கலாம். மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.